திஸ் இஸ் Chat GPT. நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக Chat GPT கிட்டே ஒரு இங்கிலீஷ் டியூட்டராக மாற்றலாம். இப்போது நான் லேர்ன் பண்ண பேசிக்ஸ்லேருந்து இப்போது அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த Chat GPTயை உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் டியூட்டராக சொல்லி தந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கான பிளானை கொடுத்துருச்சு உங்ககிட்ட. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஜேர்னியை நீங்கள் வந்து கொண்டு போகணும் Chat GPT கிட்ட அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கேட்ட மாதிரியே ஒரு 30 டேஸ் பிளான் நம்மளுக்கு கொடுத்துச்சு. டே ஒன்னுக்கான பிளான் கொடுத்துருக்கு. பில்ட் த vocabulary and pronunciation. Start by learning 10 new English words each day, written down and understand the meaning, use them these sentences அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Practical pronunciation by listening to native speakers, English speakers and mimicking their rhythm, all those things. Using online resources and YouTube videos of language apps. இப்போது நம்மளுக்கு இந்த டே 1 டே 5 நம்ம கொஞ்சம் பண்ணோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸை லேர்ன் பண்ணுங்க, அதோட மீனிங் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்லைன் ரிசோர்ஸ் நம்ம அந்த யூடியூப் சேனல்ஸ் என்னென்ன யூடியூப் சேனல் என்னென்ன ஆன்லைன் ஆப்ஸ்ன்றது கேட்போம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன சர்ச் பண்ணுவோம்னா மோர் ஆன் டே 1 to 5 அலாங் வித் ஆன்லைன் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், Chat GPT கிட்டே ஆன்லைன் ரிசோர்ஸஸ் சேர்த்து கேட்குறோம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் தருதுன்னு பார்ப்போம். ஸோ கீழே வந்திருக்கோம். டே 1 vocabulary. ஸோ நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு வெப்சைட்டோடு தருது vocabulary பில்டிங் அண்ட் ப்ரொனன்சியேஷனுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகட்டும். ஓகே, டே 3க்கான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தருது. ஸோ டே 1க்கு vocabulary பில்டிங் அண்ட் ப்ரொனன்சியேஷனுக்கான ஆன்லைன் ரிசோர்ஸ் கொடுத்துருச்சு. இந்த வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் டிக்ஷனரி அண்ட் ஆடியோ ப்ரொனன்சியேஷனோட இந்த வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒரு வேர்ட்ஸ் நம்மளுக்கு பார்க்க தெரியும், பட் ஆனால் அதை படிக்க தெரியாது. அது எப்படி ப்ரொனன்சியேஷன் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ப்ரொனன்சியேஷனோட இந்த வெப்சைட்டை நம்மகிட்ட சொல்லுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ப்ரொனன்சியேஷனோட சொல்லி தருது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் வீடியோஸ். அவங்க வந்து லாங்குவேஜ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தட் யூஸ் ஃபார் ரியல் டைம் வீடியோஸ் டு டீச் vocabulary அண்ட் ப்ரொனன்சியேஷன். இந்த Fluent U அப்படின்ற சேனல் வந்து வெப்சைட் வந்து நீங்கள் உங்களுக்கு லைவாக சொல்லித்தராங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு vocabulary ஆஃப் தி பர்சனலைஸ் லேர்னிங். ஓகே, டே 1க்கான வெப்சைட்ஸ் நம்மகிட்ட கிடச்சிச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு வாட்டி நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சூப்பர். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த 10 வேர்டு ஒரு ரிஃப்ரெஷ் ஆக ஒரு 10 வேர்ட்ஸும் நம்மளுக்கு ரிஃப்ரெஷ் ஆகும்னு இதில் போட்டிருக்கு. எவ்ரி 20 செகண்ட்ஸ் 22 செகண்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணால் அதுக்கான வேர்டுக்கான ப்ரொனன்சியேஷன், அதோட மீனிங் எல்லாமே அந்த வேர்டு ஹிஸ்ட்ரியோடு கொண்டு வருது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணலாம், எந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்த்திங்கன்னா. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது. டே 2 பார்த்தீங்கன்னா vocabulary எக்ஸ்பான்ஷன், அதுக்கும் தேவையான வெப்சைட்டை கொடுத்துருக்கு. விசிட்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், கேம்ஸ் இந்த மாதிரியும் கொடுத்துருக்கு. டே 3 அண்ட் டே 4 டே 5. ஸோ ப்ராக்டிஸிங் அண்ட் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஸ். நீங்கள் எப்படி, ஓகே முக்கியமான ஒரு விஷயம், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் யூசேஜ், எப்படி நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற வெப்சைட் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், நம்ம வந்து எப்படி வந்து பேசி பழகும். நம்ம என்ன தான் இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும், இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் யார்கிட்ட பேசி பழகும் அப்படின்னும் போது இந்த நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த டே 4ல் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வித் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஸ், ஆன்லைன் ரிசோர்ஸஸ், ஹெலோ டாக் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆப். நம்ம வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் பேசுகிற ஆட்களோட, விச் மீன்ஸ் UK US அவங்களோட லாங்குவேஜ் ஆக்சன்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அந்த லாங்குவேஜோட. ஸோ அந்த பீப்புளோட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் இந்த யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு டேண்டம் அப்படின்ற ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ். ஸோ நம்மளுக்கு டே 1 டே 5க்கான மொத்த விஷயமே கிடச்சிருச்சு. சரி, நம்ம இதுலேருந்து இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி டீட்டெயிலாக டே 1 டே 5 சொல்லியாச்சு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டே 6, ஓகே டே 6 டே 7, டே 6 டே 10 வரைக்கும் நம்ம இது பண்ணுறோம். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், give me detailed, give me the resources for the day 6 and tell me how to make it fun to learn. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஃபன்னாக இருந்தால் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இப்போ இந்த விஷயத்தை கேட்டிருக்கேன் Chat GPT எப்படி சொல்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டே 6 டே 10 வரைக்கும் இருக்கிறத நம்மளுக்கு பிரேக் டவுன் பண்ணி அலாங் வித் நம்மளுக்கு எக்ஸசைஸஸோ தரப்போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
ஓகே, டே 6க்கான முடிச்சிச்சு. டே 7க்காக சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எங்கேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கு. பட் நம்ம இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டிரைவ் பண்ணுவோம். என்னென்ன யூடியூப் சேனல்ஸ்லேருந்து பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து சேர்த்து இதுக்கிட்டே கேட்போம் சாட் ஜிபிடி கிட்டே. ஓகே, டே 9 முடிஞ்சிருக்கு. அது ஒரு பாயிண்ட்டு சொல்லி ப்ளஸ் அது எப்படி வந்து நம்ம டேஸை அந்த ஒரு டேக்கை எப்படி நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்ருக்கு நம்மகிட்ட. ஸோ இப்போ நம்ம டே 9 கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். இப்போ டே 6 பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வித் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஸ். ஆல்ரெடி நம்மகிட்ட சொல்லிடுச்சு நிறைய வெப்சைட்ஸ். அதில் வந்து வெப்சைட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதை எப்படி ஃபன்னாக மாற்றலான்றது ஐடியா சொல்லியிருக்கு. Select specific topics and themes on your conversation such as discussing your favorite movies, sharing travel experiences and talking about hobbies. நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும், நான் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கரோட பேசி என்னத்தை பேசுவேன், என்ன டாப்பிக்கை வச்சு பேசுவேன் அப்படின்ற டவுட் இருந்திருக்கும். அந்த மாதிரி டவுட் இருக்கவங்க எல்லாருமே இந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மூவிஸ், ஹாபீஸ், இங்கே ட்ராவல் பண்ணுவோம், நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணீங்க, நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணி இந்த கதெல்லாம் பேசலாம். நெக்ஸ்ட்டு ப்ளே லாங்குவேஜ் கேம்ஸ் லைக் 20 questions or would you rather to add fun element to your conversation. ஸோ 20 இங்கிலீஷ் கொஷின்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூர் ஷேரிங் இன்ட்ரெஸ்ட். டெஃபினட்டாக இது ஒரு பெஸ்ட் ஐடியா. நம்ம வந்து நம்மளோட கல்ச்சரு அவங்களோட கல்ச்சரும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். முக்கால்வாசி டைம் யூகே யூஸ் பீப்புளெலாம் நம்மளோட கல்ச்சரை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எங்கேஜிங் வித் மீடியா, இங்கிலீஷ் மீடியா. ஸோ இது வந்து ஆன்லைன் ரிசோர்ஸஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா CNN நியூஸும் பிபிசி நியூஸும் பாருங்கன்றாங்க. ப்ளஸ் டெக் டாக்ஸ். இந்த டெக் டாக்ஸ்லாம் நான் படிக்கும் போதும் நான் வந்து லிசன் பண்ணியிருக்கேன். நிஜமாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 4 வீடியோ ஒன்றுமே புரியாது. போக போக நீங்கள் சப்டைட்டில் வச்சு பார்க்க சப்டைட்டில் ஒரு 1 வீக் அதை பாருங்கள். அடுத்த வீக் வரும்போது சப்டைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக புரிய வரும். நெக்ஸ்ட் இதுக்கிட்டே நம்ம கேட்போம் என்னென்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத கேட்போம். ஓகே, டே 7 வந்து எங்கேஜிங் வித் இங்கிலீஷ். அது எப்படி மேக் ஃபன் ஆகுதுன்னா, செலக்ட் தி டாபிக்ஸ் ஆர் ஜர்னல்ஸ் தட் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்ட் யூ. இட் குட் பி டெக்னாலஜி, சயின்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் ஆர் காமெடி. த வே to enjoy this step motivated, take notes of the TED Talks and episodes and share the thoughts in different languages. Challenge yourself of the selected goals and specific practice of the without replying to the subtitles or transcripts. ஸோ சேம் வே நான் சொன்ன ஐடியாஸ்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதில் டெக் டாக் பண்ணுங்கள். ஏன்னா டெக் டாக்ஸ்ன்றது நீங்கள் என்ன டாப்பிக்கில் எதிர்பார்த்தாலும் சரி, நியூராலஜி, நியூரோ சயின்ஸ், டெக்னாலஜி, ஆப்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வேர்டை கொடுத்து நீங்கள் டெக் டாக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் யாராச்சும் ஒருத்தவங்க பெரிய எக்ஸ்பர்ட் பேசியிருப்பாங்க. அதை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டே 7 முடிஞ்சிச்சு. டே 8 ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ் வித் டங் ட்விஸ்டர்ஸ். டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு சில வேர்ட்ஸ் தெரியவே தெரியாது. நிறைய டைமில் வந்து இந்த சன் அப்படின்றது ரெண்டுமே சன் ப்ரொனன்சியேஷன் வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பையன் அந்த சூரியன் அப்படின்ற 2 டிஃப்ரென்ஷியல் வேரியேஷன்ஸ் வரும். இந்த டங் ட்விஸ்டர்ஸ் வேரியேஷன்ஸ்லாம் நம்ம வந்து கிளியர் கட்டாக சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ராபப்ளி நம்ம வந்து பேசுறதுக்கான அந்த ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்க ஆட்கள் இல்லை. பட் ஆனால் யூஎஸ் யூகே பீப்புளெலாம் கிளியர் கட்டாக அந்த வேர்ட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த ஆன்லைன் ரிசோர்ஸஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளப் டங் ட்விஸ்டர்ஸ். ஸோ அந்த வெப்சைட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்ப்போம். டங் ட்விஸ்டர்ஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி துப்பாக்கு தூவு மழைன்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லைன்ஸ்லாம் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை. ஸோ இந்த வெப்சைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி மேக் பண்ணாங்கன்னா, சேலஞ்ச் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரை டு ஸ்டே தி டங் ட்விஸ்டர்ஸ் as quickly as accurately as possible. It can be fun activity to do with your friends or language exchange partners. ஓகே, இதை வந்து நம்ம வந்து டங் ட்விஸ்டர் கற்றுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம டங் ட்விஸ்டர் பண்ணி நம்ம அவங்கள கரெக்ட் பண்ணுறன்ற மாதிரி கொஞ்சம் கேமிஃபையாக கொண்டு போக சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம கேமிஃபை கொண்டு போகும்போது அது ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், லேர்ன் பண்ணுறோம். ஸோ அந்த வேலையை எனக்கு சொல்லியிருக்காங்க. டே நம்ம என்ன ரோல் பிளே அண்ட் ஆக்டிங் அவர் சினாரியோஸ். ஸோ ஆல்ரெடி கொடுத்த வெப்சைட்டில் நம்ம வந்து ஒரு ரோல் பிளே மாதிரி யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்கும். அந்த சினாரியோஸ்லாம் நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இங்கிலீஷில், லாங்குவேஜில். ஸோ இது எப்படி நம்ம ஃபன்னாக இருக்குன்ற ஐடியாஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் டே 1லேருந்து டே 10க்கான கம்ப்ளீட் பிளான்ஸ் தெரிஞ்சு போச்சு. இந்த டே 1லேருந்து டே 10 பிளான்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் இதில் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கேட்கணும். அவங்க வந்து கேட்டிருக்காங்க பாயிண்ட் நம்பர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு சில யூடியூப் சேனல் தெரியும். ஓகே, இங்கிலீஷில் யூடியூப் சேனல்ஸ். ஓகே, give me some YouTube channels to speak English fluently. ஓகே, இப்போ நம்ம யூடியூப் சேனல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம சாட் ஜிபிடியை கேட்டிருக்கோம். ஸோ அலாங் வித் லிங்க்ஸோடு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கோ நேச்சுரல் இங்கிலீஷ், லூசி, இங்கிலீஷ் வித், ஸ்பீக் இங்கிலீஷ் வித் வெனசா. ஓகே,
பிபிசி லேர்னிங் இங்கிலீஷ், லேர்ன் இங்கிலீஷ் வித் எம்மா, இங்கிலீஷ் கிளாஸ் 101, இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூடியூப் சேனல் லிங்க்ஸோட கொடுத்துருக்கு. டெஃபினட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு லேர்ன் பண்ண ஒரு ஃபேஸில் வந்துருப்பீங்க. எந்த யூடியூப் சேனலில் போய் பார்க்குறது, யாரை பார்க்குறது, என்ன கேட்குறது அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த Chat GPT கொடுத்துருச்சு. ஸோ இப்போ யூடியூப் சேனல் கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து Day 1, Day 6, Day 7, இப்போ 10 வரைக்கும் கிடச்சிச்சு. ரிமைனிங் அதே மாதிரி 20 days. இப்போ வந்து நம்ம எப்படி கேட்போம், சிம்பிளாக give me the resources for day 11 to day 30 and tell me some apps to learn, some apps. Okay, oh my god, sorry, stop generating. நான் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணிவிட்டு டே 11லேருந்து நம்மளுக்கு 30 வரைக்கும் tell me some apps. இப்போ வந்து இது ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம். 11லேருந்து 30 வரைக்கும், இந்த 11லேருந்து 15 வரைக்கும் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட கொடுத்துரும். பட் ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லி காமிக்கிறேன், ஏன்னா அதே டேட்டா தான் தரப்போகுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆப்ஸ் நம்மள்கிட்ட தரப்போகுது. இந்த ஸ்பாட்டிஃபை, பிபிசி லாங்குவேஜ் ஆப் சொல்லியிருக்கு சூப்பராக. ஸோ எவ்ரி டேக்கு அந்த டேக்கான விஷயத்தை ரிலேட் பண்ணுற மாதிரி ஆப்ஸாக உங்கள்கிட்ட காமிக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 20 அன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஆப் காமிச்சிருக்கு, 21 அன்றைக்கி வேறு ஆப்ஸ் காமிச்சிருக்கு. இதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கணும். ஓகே, ஸோ 1 by 1 பார்த்தோன்னா டே 11 to 15 அன்றைக்கி நீங்கள் லிசனிங் காம்போசிஷன் பண்ண போகிறீங்க. விச் மீன்ஸ் இந்த டெடெக்ஸும் நியூஸஸையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்துட்டு ஆப்ஸில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஸ்பாட்டிஃபை ஆப்ஸில் போயிட்டு கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் பாட்காஸ்ட், விச் மீன்ஸ் இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் அண்ட் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு இங்கிலீஷ், இதை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிபிசி இங்கிலீஷ் அப்படின்ற ஆப் இருக்குது, இதை லேர்ன் பண்ணி நீங்கள் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே 16 to 16 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிசோர்ஸஸ், நீங்கள் வந்து கிராமரை இங்கிலீஷ் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணியாகும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணது டியூலிங்கோ ஆப். இந்த டியூலிங்கோன்ற ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற ஆப், கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாகவே கேமிஃபை பண்ணி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஸை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். பசில்ஸ், குவிசஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் கிராமர்லி கீபோர்ட் அப்படின்றது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்லி கிராமர்லி கீபோர்டு தான் மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கான சென்டென்ஸ் ப்ளஸ் ஸ்பெல்லிங்ஸே நம்மளுக்கு யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். இந்த கீபோர்டில் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கிராமர்லி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா ரோல் பிளே அண்ட் கான்வர்சேஷன். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேண்டம், அப்புறம் வந்து ஹெலோ டாக், இந்த 2 ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 26 பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், அதுக்கு நீங்கள் வந்து பெர்சி அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் VR அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்தந்த டேக்கு இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் சொல்லியிருக்கு. சரி, இப்போ எப்படி எடுத்துக்கணும், நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு நீங்கள் டைம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கேட்போம் உங்ககிட்ட. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சன், அதில் ஸ்டூடெண்ட் போகிறேன்னா, ஓகே ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஓகே ஐ எம் அ ஒர்க்கிங் பர்சன், ஓகே லெட்ஸ் say I am busy from 9 AM to 6 PM. Give me a schedule to learn to speak English fluently of 10 days plan. ஸோ இப்போ என்னோட பிஸி டைமிங்ஸை அதுக்கு தெரியாது, நான் என்ன டைமில் பிஸியாக இருப்பேன்னு கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பில்ட் பண்ண தான் நம்ம பார்ப்போம். சர்டன்லி ஹியர் ஆர் தி சம் சிம்பிள் 10 days பிளான். Day 1 மார்னிங் 30 minutes நீங்கள் பண்ணுங்கள், ஈவினிங் 30 minutes பண்ணுங்கள். Day 2 மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour, ஈவினிங் 2 hours. இந்த Day 3. ஸோ அது சொல்கிற பார்த்து 10 days பிளான்ன்றதுனால இந்த மாதிரி டிவைட் பண்ணுறது. 30 days பிளான்னா வேறு மாதிரி டிவைட் பண்ணும். உங்களோட சினாரியோவை நீங்கள் அதுக்கிட்ட சொல்லும் போது டெஃபினட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸை அதை க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ Day 1 மார்னிங் 30 minutes இருந்து இங்கிலீஷ் வீடியோ பாருங்கள் யூடியூப் சேனலில், டேக் நோட்ஸ் எடுங்க. ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்பீக்கிங் அலவுட் ஆர் சம்மரைசிங் தி வீடியோ யூ வாட்ச் ஏர்லியர், ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் ஃப்ளூயன்சி. ஸோ வந்து மார்னிங் பார்த்த வீடியோவை இங்கிலீஷ் எடுத்து ஈவினிங் வந்து ப்ரொனவுன்சியேஷன் லவுடாக சொல்லி பாருங்கள், அந்த ஃப்ளூயன்சி வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி. இது நல்லா இருக்கு இல்லையா. Day 2 பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் வந்து ஒரு ஆன்லைன் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணி 30 minutes கான்வர்சேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. Day 3 பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 30 minutes சேருங்க, ஈவினிங் வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கேளுங்க, அடுத்த 30 minutes வந்து அந்த ஐடியாஸை ரீட்டெயில் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ Day 7லேருந்து Day 10 வரைக்கும் பக்காவான ஒரு பிளானை நம்மகிட்ட எடுத்து கொடுத்துச்சு. இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாலே இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அல்டிமேட்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைச்சிடும். நான் வந்து என்னோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை எப்படி க்ரோ பண்ணேன் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே ஒரு விஷயமே இல்லை, இது எல்லாமே
நான் ஒருத்தவங்ககிட்ட கேட்டு பண்ண விஷயங்கள் இப்போ எல்லாமே Chat GPT கிட்டே வருது. எப்படி இந்த Chat GPT நம்ம ஒரு இங்கிலீஷ் டீச்சரோட சூப்பராக நம்மளுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தர முடியும் அப்படின்னு நான் இவ்வளோ சூப்பராக சொல்கிறேன்னா, இதை நான் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி படித்தேன் அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அப்படி இருந்துமே ஒரு 10th வரைக்குமே எனக்கு இங்கிலீஷ் வந்து பேசவே வராது. நிறைய எஸ்ஏ காம்படிஷனில் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனது தான் மிச்சம். இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு தோணுச்சு, நம்ம வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். நான் இன்னும் தான் எல்லா படமும் பார்க்க ஆரம்பித்தாலும் இங்கிலீஷ் பேசுறது புரிய ஆரம்பித்தாலும் அந்த ஃப்ளூயன்சின்றது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய பேருக்கு இதே ஸ்டேஜ் தான் இருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நிறைய பேருக்கு படிக்க தெரியும், பேச தெரியாது. பட் ஆனால் ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியாது. ஒரு சில 2 கேட்டகரி இருப்பாங்க. படிக்க தெரியும் ஆனால் பேச தெரியும், ஆனால் அது ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேச மாட்டாங்க. ரெண்டாவதுவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்ப்பாங்க, இங்கிலீஷ் படம் பார்ப்பாங்க, சப்டைட்டில்ஸ் புரியும், எல்லா விஷயமும் புரியும். ஆனால் அந்த வேர்ட்ஸ்லாம் ஈக்குவலாக ஒன்றா போட்டு ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ண தெரியாது. ஸோ இந்த 2 கேட்டகரிக்குள்ளேயுமே நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் தேடிட்டு இருக்கும்போது நிறைய செக்டார்ஸில் நான் வந்து தேடி வந்து இந்த இங்கிலீஷ் படத்தை பாருங்கள், அதை பாருங்கள், இது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் பர்ஃபெக்டான கைட்லைன்ஸ் எனக்கு அப்போ யாருமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை நான் க்ரோ பண்ண நினைக்கும் போது தான் 10th 11th 12thலாம் நான் ஒருத்தவங்ககிட்ட ஒரு சாரிகிட்ட கேட்டு, இன்னொரு சாரிகிட்ட கேட்டு, ஒரு டீச்சர்கிட்ட சேர்ந்து அவங்ககிட்ட சேர்ந்து அவங்க சொல்கிற டிப்ஸ்லாம் வாங்கி கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படியே நான் கொஞ்சம் லெவலப் பண்ணிக்கிட்டே வரேன். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரில் சேர்றேன். அப்போ வந்து ஒரு காம்படிஷன் நடக்குது, யூத் டாக் காம்படிஷன் சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க. ஏஐசிடி யூத் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற மொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜஸுமே அவங்க வந்து பசங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாய்ஸ் அனுப்புவாங்க, ஒரு வீடியோ அனுப்புவாங்க. அந்த வீடியோ மூலமாக அவங்க செலெக்ஷன் பண்ணி ஃபைனலிஸ்ட்டில் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி 2 ரவுண்ட்ஸ் இருக்குது, 3 ரவுண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி. நான் 2 ரவுண்ட்ஸு கிளியர் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபைனலிஸ்ட்டு போனேன். அதாவது 1500 காலேஜஸ்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காம்படிட் பண்ணி நான் டேரெக்டாக ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போனேன். ஒரு சென்டென்ஸ் கூட ஒழுங்காக பேச வராது. நான் எப்படி அந்த லெவலுக்கு போனேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ண சின்ன டிப்ஸ் இது எல்லாமே நான் வந்து கேட்டு ஒருத்தவங்ககிட்ட கேட்டு இது எப்படி பண்ணுறது, எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டு பண்ணது எல்லாமே இந்த Chat GPT யூஸ் பண்ணும்போது நான் ஒரு 4 வருஷம் கற்றுக்கின்ற எல்லா ஒரு சின்ன மேட்டர்ஸ் எல்லாமே இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அலாங் வித் லிங்க்ஸோடு தருது. ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய கோச்சிங் சென்டர் காசை கற்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு நிறைய இந்த டியூட்டரிங் சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் டியூட்டரிங் சொல்லிட்டு நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. அதுலேருந்து அவங்களும் நல்லா சொல்லித் தருவாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். Chat GPT நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு இந்த லெவலுக்கு என்னோட லெவலப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ தமிழில் தானே பேசிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்களா கேட்டேன்னா, நான் இப்போ டீல் பண்ணுற எல்லா ஃப்ரீலான்சிங் கிளைண்ட்ஸ் எல்லாருமே யூஎஸ் கிளைண்ட்ஸ். முக்கால்வாசி பேர் யூஎஸ்லேயும் யூகேலையும் இருக்காங்க. ஸோ நான் அவங்ககிட்ட டெஃபினட்டாக தமிழில் பேச முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சதுனால இப்போ அவங்களோட பேசி அந்த டீல்ஸை நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களோட ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ டெய்லியும் உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு டோனை கொண்டு வந்துட்டேன். யூடியூப் சேனல் ஏதாவது தமிழில் இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாமே யூஎஸ் கிளைண்ட்ஸ், யூகே கிளைண்ட்ஸாக இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக அவங்களோட இங்கிலீஷ் லெவலில் டெவலப் பண்ண முடியுது. ப்ளஸ் அதே சமயத்தில் அதை மெயின்டைன் பண்ணவும் முடியுது அந்த ஃப்ளூவன்சியை. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த Chat GPT எப்படி யூஸ் பண்ணுன்ற வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக எப்படி உங்களோட பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறது, நெக்ஸ்ட் இந்த Chat GPT யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் க்ரோ பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.